தெடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாவே வருது வாசம். பார்க்கவே இப்படி ஜனரஞ்சகமாக இருக்குங்களா? ஐயோ வெடிச்சிட்டா ஏதோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். எஸ், எனக்கு ஃபேவரட்டான ஒரு குழம்பு எங்கள் வீட்டில் செய்கிறதுலேயே ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இது தேவைப்படும். பட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குழம்பு ஐ எவர் ஹேட் இன் மை என்டையர் லைஃப். வெளியில் கூட எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பூண்டு குழம்பு. பட் எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். எனக்கு அந்த பூண்டோட வாசமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு குழம்பு எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன். நல்லா திக்காக அது அப்படி செஞ்சு வரும்போது அது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நம்ம இந்த குழம்பு இன்னைக்கு செய்கிறதுக்கான காரணம் என்னன்னா வந்து டிடி பெருங்காயத்தூள். டிடி பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து பாஸ்ட் 125 இயர்ஸாக டிடி பெருங்காயத்தூள் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பெருங்காயத்தூள் மட்டும் கிடையாது, அப்பளம், ஸ்பைசஸ், பியூரான ஸ்பைசஸ், அப்புறம் பிளெண்டட் ஸ்பைசஸ் இது எல்லாமே பண்றாங்க. இந்த வீடியோல வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்மளோட பூண்டு குழம்புக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ், வெல்கம் டு சண்டே சமையல். நம்ம இன்னைக்கு சண்டே சமையல்ல என்ன பார்க்குறோம்னா, இந்த வீடியோ நான் சண்டே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ சண்டேவே போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த சண்டேல நம்ம சமைக்க போகிறது நான் சொன்ன மாதிரி பூண்டு குழம்பு. நம்ம வந்து ப்ளக் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து சட்டி ஆன் ஆகும். சூப்பர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். சும்மா அப்படி இருக்குங்க. அப்படியே அந்த கடைசியில் அது சுடு சோத்தில் எடுத்து போட்டுட்டு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. நல்லெண்ணெய் தான் போட போகிறோம் நம்ம. ஸோ நல்லெண்ணெய் வந்து இவ்வளோ நல்லெண்ணெய் போடணுங்க. இதில் ஒரு 100 ml நம்ம வந்து 100 ml கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து நல்லெண்ணெய் போட போகிறோம் இதில். ஸோ நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிட்டு வேஸ்ட் பண்ணலாம். இது நல்லா வந்து ஆயிலியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போட வேண்டிய ஐட்டம் வந்து வெந்தயம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மேட்ரு. இது ஆக்சுவலி குட் ஃபார் யூ. இது வந்து லைட்டாக கசக்கும் நீங்கள் கடிக்கும் போது. இந்த வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு நான் குடிப்பேன். உடம்பு சூடாக ஆகுமா, அப்புறம் குளிர்ச்சி ஆகிறதுக்காக குடிப்பேன். இட்ஸ் ரியலி குட் ஃபார் யூ. போட்ட உடனே அப்படியே இருக்குங்களா, இந்த வெந்தயத்தை போட்டோட ஒரு வாசம் வரும், செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம அசோபட்டடா, அதாவது இந்த பெருங்காயத்தூள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐயோ கருக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு பூண்டை போடணும். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியண்டான பூண்டு. இதை போட்டு ஒரு நல்லா அப்படியே வதக்கணும். பிகாஸ் பூண்டு அப்படியே இதை போட்டோன்னா வதங்கும். நான் சொன்ன மாதிரி டிடி பெருங்காயத்தூளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். பெருங்காயத்தூள் நம்ம இந்த பூண்டு குழம்புக்கு மட்டும் கிடையாது, யூஸ்வலாகவே வந்து சாம்பார் இல்லை நம்ம வீட்டில் செய்கிற ரசத்தில் இந்த மாதிரி வந்து கரீஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி குட் ஃபார் யூ. பெருங்காயத்தூள் வந்து எதுக்கு குட்னு நான் சொல்கிறேன். இது நான் வந்து பர்சனலாக வந்து நானே யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம் கேஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குல்ல, ரொம்ப கேஸாக இருக்கும் ஒரு மாதிரி. லைக் காலையில் சாப்பிடாம நம்ம வெளியே போயிட்டோம், மதியானம் சாப்பாடே சாப்பிடல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈவினிங்லாம் கேஸ் ஆயிடும், ஃபுல்லாக காற்று இதுவாயிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என் சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு. இது இப்போ கொஞ்சம் இதை கொஞ்சம் இப்படி எடுத்து வாயில் அப்படி தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃபுல்லாக கேஸ் தான் வெளியே தள்ளி விட்டுரும். அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. நல்ல மேட்ரு ஆக்சுவலி. இட்ஸ் குட் ஃபார் யூ. வெங்காயம் நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா குட்டி குட்டி வெங்காயன்ற பூண்டு, நல்லா குட்டி குட்டி பூண்டு. இது குட்டி குட்டி பூண்டு வந்து பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க, கையில் பாருங்க பூண்டு. குட்டி குட்டி பூண்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய பூண்டோட நல்லா வந்து காட்டமாக இருக்கும், அதோட வாசம் நல்லா இருக்கும். ஸ்மால் கார்லிக் இருக்க பிரச்சனைனா அதை உரிக்கிறது கஷ்டம். அதான் அம்மா கிட்ட கேட்டு அம்மா உரிச்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டு விட்டேன். அம்மாவோட ரெசிபி தான், அம்மாவை தான் குக் பண்ணணும். பட் அம்மா வந்து நீ குக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டு வரேன், இது எப்படிம்மா குக் பண்ணுறது எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இது டைஜஷனுக்கும் நல்லது. டைஜஷனுக்கும் இட்ஸ் குட் ஃபார் யூ. எதிர்ப்பு சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்சு டைஜஷனுக்கும் கேஸுக்கும் இது வந்து வெரி குட். சரிங்களா? என்னோட ஃபுட்லேயே இது இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலரான இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அசாஃப் அப்படின்ற ஒரு இதுலேருந்து எடுக்கிறாங்க, ஒரு இலையிலேருந்து. ஸோ அந்த லீவ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற மில்க் தான் வந்து இந்த அசாஃபெட்டிடா செய்யலாம். அதுலேருந்து தான் அது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து இப்போ சீம்பால் மாதிரி லீஃபோட ஃபஸ்ட்டு மில்க். இது ஃபஸ்ட்டு மில்க்லேருந்து எடுக்கிற பவுடர். நல்லா சூப்பராக வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்க்கவே லைட்டாக அந்த வதங்கினது தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்து வந்து கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதான் அந்த கருவேப்பிலை. தெடிக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நல்ல கருவேப்பிலையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து நார்மல் வெங்காயம் போடல, சின்ன வெங்காயம் போடுறோம். வாசம் தூக்கும். ஸோ போட்டலாமா? போடு. ஆல்ரைட். இப்போ இது வதங்கணுங்க. பார்க்கவே ஒரு அழகாக இருக்கு. நீங்கள் தீ வந்து எப்பயுமே வந்து குறைக்கணும், ஏற்றணும், குறைக்கணும், ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. எப்பவுமே தீ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒழுங்காக குக் பண்ண அது வந்து குக் ஆகிற ஸ்டைல் வந்து சரியாக இருக்காது.
நல்லா அந்த தீ வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் தான் சரியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து புளி கொஞ்சம் எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணியில் இந்த மாதிரி. நான் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் தான் ஊற்றுவோம், புளியை அப்படியே போட மாட்டோம். அதனால் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். சில்லி பவுடர், இது தனியா பவுடர், இது எல்லாமே இருக்குது நம்ம நல்லா அப்படியே பொரியிறாப்புல. இது தெரியுதா? இது நல்லா தெரியுதா? இல்லை இந்த பக்கம் வச்சுருவா கைஸ். கரெக்டாக ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும். அதனால் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எப்படி சூப்பருங்களா? டிடி பெருங்காயத்தூள். கைஸ் நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி 2 லைட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து குக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து ட்ரிப் ஆகிடும். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு லைட் போட மாட்டீங்க. ஓகே, நல்லா வதங்குதுங்க, சூப்பராக வதங்கிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஆனியன் வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனியன் இஸ் தி மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் அவர் கரீஸ். வெந்துருச்சுதா இது வெங்காயம்? இது என்ன வேகணுமா? வாட் யூ திங்க் அபவுட் வெங்காயம்? கொஞ்சம் லைட்டாக வேகணும். வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மேலே, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே, டீஸ்பூனுன்றேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட. உங்களோட இதை பொறுத்து தான், உங்களோட காரம் லெவலில் பொறுத்து தான். பட் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு இது கிடைக்கும், ஆடும்போது ஒரு ஹிட்டு கிடைக்கும். இப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம அசோஃபோட்டிடா யூஸ் பண்ண போகிறோம். டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பூன் சொல்லிடுறாங்க, டீஸ்பூனா இல்லை இந்த டேபிள் ஸ்பூனாக சொல்லலை. பட் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, இது லைட்டாக தான் ஆட் பண்ணுவோம். எஸ், இதுதான் இந்த ஒரு ஸ்பூன். ஆஹா, ஆக்சுவலி இந்த இது போட்ட உடனே, அந்த சில்லி பவுடர் போட்ட உடனே நல்ல ஒரு வாசம் வந்துச்சு. அந்த வாசம் இது போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வாசம் வருது. இந்த வாசம் நீங்கள் மோந்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ செம்மையாக ரெடியாகுது வீட்டில், அம்மா ஏதோ சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு குக் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வெளியே கேட்குமா வாசம்? எப்படி கேட்கும் தெரியல, கேட்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய வருது வாசம். ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது. பார்க்கவே இப்படி ஜனரஞ்சகமாக இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி போட்டுக்கோங்க டொமேட்டோவை. பயமாக இருக்குது வெட்டுறதுக்கு, ஏன்னா கை அறுத்து பண்ணணுன்னு. இப்படி பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணியே போட்டுருவோம்னு நினைக்கிறேன். நான் கையில் இது பண்ணி போட்டுறேன். ஸோ நம்ம வந்து இது நம்மளுக்கு வந்து இது கிரேவி மாதிரி வேணும், சரியா? அப்போ அதுக்கு நம்ம என்ன வேணும்? தக்காளி வேணும். ரொம்ப சுண்டுற மாதிரி ஒரு இது இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறமா நல்லா இருக்காது. அது வந்து கிரேவி மாதிரி வராது. நல்லா இருக்காதுன்னு சொல்கிறத விட கிரேவி மாதிரி வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தீயை குறைச்சிடணும். தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ, அப்போ தான் அது வந்து கிரேவி மாதிரி ஆகும். சால்ட் கைஸ். அடுத்து கைஸ் அடுத்து வந்து மல்லித்தூள் போடுறோம். ஸோ இதில் மஞ்சத்தூள் லைட்டாக போடணும். இவ்வளோ மஞ்சத்தூள் ரொம்ப போட்டுறாதீங்க. அதை நான் இதில் சேர்த்து கலந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது மஞ்சத்தூள். இப்போ வந்து லைட்டாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் நல்லா ஒரு புளி குழம்பு டேஸ்ட்டில் வருவாப்பில். அவ்வளோதான். இது வந்து பூண்டு குழம்பு, ஏன்னா பூண்டு நிறையா போட்டுருக்கோம்ல. ஆக்சுவலி புளி குழம்பும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு இதை தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் குழம்பா தண்ணியாக இருக்கும். இதில் தண்ணியே இருக்காது. தண்ணியை வற்ற விடுனாங்க இதுக்கப்புறம் மூடி. இதில் தண்ணியே இல்லை. இது எங்கே வற்ற விடுறது? தண்ணி ஊற்றலாமா அதில்? எனக்கு அதுப்பா நாங்களே தண்ணி ஊற்றுவோம், நாங்களே அதை வற்ற விடுவோம். அது ஏன்னா வேகிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே வேக விட்டுற வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மூடி இருந்தால் மூடிடுங்க. சூப்பர், பூண்டு குழம்பு ரெடி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. திஸ் இஸ் தி பூண்டு குழம்பு. And I have been telling you guys in some of my videos, உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் அம்மா செய்கிறதுலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு பூண்டு குழம்பு தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க நடுவில். இது என்ன தனியாக விடணும்னாங்க, விடவே மாட்டேங்குது. தண்ணி நமக்கு என்ன கம்மியாக விட்டுருக்கா? போதும் இல்லை, கடை தான் இருக்கும். எண்ணெய் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் சவுதி அரேபியாவா? ஜோக் இல்ல இல்லையா? வேற லெவல் காமெடி. இந்த மாதிரி காமெடிலாம் இர்ஃபான் ஃபியூல மட்டும் தான் வரும், பார்த்துக்கோங்க.
கைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பூண்டு குழம்பு. அம்மா செய்கிற பூண்டு குழம்பு இப்படி இருக்காது, நல்லா இருக்கும் பார்க்க, இன்னும் அழகாக இருக்கும். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிளாக்கியாக இருக்குது. ஐ திங்க் நான் புளி அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னா இல்லை என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. சம்திங் வென்ட் ராங் பை த லுக் ஆஃப் இட். பட் சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் சில விஷயம் பார்க்க அசிங்கமாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்கும். கையில் ரொம்ப நேரம் வச்சு நான் சுடுதுங்க, வேற லெவலு. டேஸ்ட் பண்ணி பாறேன். நான் வந்து போய் சொல்லணும்னு நினச்சிக்கலாம் பார்க்குறவங்க. உனக்கு முதல்ல பூண்டு பிடிக்குமா? பிடிக்கும். எப்படி இருக்குதையா? நல்லா இருக்கா? இப்போ நிஜமே நல்லா இருக்குல்ல? நிஜமா நல்லா இருக்கு. சூப்பர். உதயா வந்து நம்ம வரைவன்ட்ட வேலை செய்கிறமே சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் நிஜமான நல்லா இருக்குது, ப்ராமிஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. இதை சுடுது அங்கே போனா எல்லாரும் துப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டு. அவங்க போனது கை கழுவுறது துப்புறது கிடையாது. ப்ராமிஸாக சொல்கிறேன், போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்க்க நல்லான்னு சொல்லிட்டேன், சாப்பிட்றதுக்கும் நல்லா சொல்லியிருப்பேன். அல்டிமேட்டாக இருக்குது. மை ஃபேவரட் குழம்பு இன் வெஜ். சில டைம் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கறி குழம்பு இதையும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஒரு இடத்துக்கு போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா நான் அதுக்கு போக மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்குங்க. அந்த அளவுக்கு நான் டேஸ்ட் இதில் இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குழம்புங்க, ஜஸ்ட் லவ் இட். செம்ம டேஸ்டாக இருக்குது. அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். பிகாஸ் என் பெரியமா வீட்டில் இருந்தாங்க, சொன்னாங்க இதை செஞ்சுட்டு அப்படியே கொண்டு வந்துடுடா நைட் நம்ம சாப்பிட்டேன். சரி, பெரியமா வீட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி நான் கண்டிப்பாக கொண்டு வந்துட்டு சொன்னேன். பிகாஸ் இது வந்து நம்ம அப்படியே சும்மா சாப்பிட முடியாது. சப்பாத்தி உங்களுக்கு வேணால் தொட்டுக்கலாம். நீங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பூண்டு அப்படியே நீங்கள் அப்படியே இந்த ரைஸில் போட்டு இந்த பூண்டோட அப்படியே அதை நீங்கள் வந்து பிசைஞ்சு இந்த பூண்டு மசிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும். தொட்டுக்கு எதுவுமே வேணாங்க. இதுவே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோ போகிறாங்க. அப்பளம் தான் நல்லா இருக்கும், கூட ஒரு அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் பூண்டு குழம்பு ஃபார் யூ கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். தேங்க்ஸ் டு டிடி பெருங்காயத்தூள். நான் இதை பற்றி நான் பேசியிருக்கேன், பட் நான் வீடியோ பண்ணதில்லை. இந்த வீடியோவாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு டிடி பெருங்காயத்தூள் உங்களுக்கு காட்டுறதுக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. See you guys in another video. Till then, bye. See you.